மகாராஜா சூப்பர் மார்க்கெட் காரைக்குடி. ஓகே, சூப்பராக தான் இருக்குது. என்னது, ஜாலியாக ஒரு ஷாப்பிங். ஜாலியாக யாருக்கு? வீட்டில் இருக்கவங்களுக்கு, குழந்தைகளுக்கு தான் ஜாலியாக இருக்கும். நமக்கு பாக்கெட்டு காலியாகும். அப்போ நமக்கு காலியாக ஒரு ஷாப்பிங் தான். ஓகே, பார்க்கலாம். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, எர்த் மஸ்க்னு ஒரு ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாத்ரூம் கிளீனர், கிச்சன் கிளீனர்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அது வாங்கலான்னு வந்தேன். இங்கே பாடுறா, ஸ்டால்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதே ப்ராடக்ட் தான். ஓகே ஓகே ஓகே, இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இதுதான் நான் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க, 7449192508. கரெக்ட், இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணேன். அவங்க பின்கோடு கேட்டாங்க. பின்கோடெலாம் மறந்து போச்சு. இருந்தாலும் ஒரு கேலண்டரில் பார்த்து சொன்னேன். உடனே அவங்க ஒரு 20-30 கடை அட்ரஸ் அனுப்பி விட்டாங்க வாட்ஸ்அப்பில். அதில் தான் ஓகே, மகாராஜாவில் இருக்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு ஒரு விசிட்டு வரலான்னு வந்தேன். இங்கே வந்தால் கடை இல்லைங்க, அது கடல் மாதிரி இருக்குங்க, பெரிய கடல். அங்கே தேடி பிடிச்சி கடைசியாக 2 HSRும் ஒரு எர்த் மஸ்க்கு 3 பாட்டிலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஓகே, வீட்டில் இதுதான் கிச்சனுங்க. நம்ம கிச்சனில் என்ன ப்ராப்ளம்னா, சிம்னி. இந்த பார்த்துங்க, டிவி போட்டி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான் சிம்னி. இந்த சிம்னியில் என்ன பிசு பிசுப்புக்கார பயங்கரமாக இடையில வருது பாருங்கள். கையில் எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுது. பார்க்குறதுக்கு ஒரு அசிங்கமாகவும் இருக்குது. மேலே எல்லாம் டஸ்ட் நிறையா இருக்குது. துணியை வச்சு துடைச்சா அது போக மாட்டேங்குது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்டவ்வு, சிம்னி, பர்னரு எல்லாத்தையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணுறேன். நல்லா ஒர்த்தபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் எர்த் மஸ்க் கம்பெனியை பற்றி. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே இப்போ அதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். அந்த வீடியோவில் பார்த்தது மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த எர்த் மஸ்க் பாட்டிலை நல்லா குலுக்கிங்க. அந்த 1/2 லிட்டர் பாட்டில் இருக்குல்ல, நல்லா குலுக்கிக்கிட்டு ஒரு மூடியோ 2 மூடியோ ஒரு ஜக்கில், காலி ஜக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதே மாதிரியே நல்லா குலுக்கிக்கிட்டு, அவங்க சொன்ன மாதிரி 2-3 மூடிலாம் எடுக்கல. நான் 1/2 மூடி தான் ஊற்றினேன். ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மூடி அளவு இருக்கும். அதை ஊற்றிட்டு தண்ணியில் ப்ரெஷராக பிடிச்சி அதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அதை பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/2 மூடி அளவுக்கு போதும். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் என்ன நடக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஓகே, இப்போ அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ப்ரெஷராக தண்ணியை பிடிக்கணும்னாங்க. தண்ணியை பிடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு, ஏன்னா சிம்னியில் நம்ம ஊற்றியெல்லாம் கழுவ முடியாது, அதனால் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது நீங்களே பாருங்கள், நேரில் பாருங்கள். ஒர்த்தபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக கொடுப்பேன். நானும் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்போ ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணணும், அதுக்கடுத்து சிம்னி எடுத்து பர்னர் க்ளீன் பண்ணணும். பாத்ரூம்லாம் இன்னொரு நாளைக்கு தான் வீடியோ போடலாம். பார்க்கலாம், இன்றைக்கி என்ன எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி பார்ப்போம். பாட்டிலை குலுக்கிட்டு போட்ட ஊற்றியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குலுக்கிக்கிட்டு போட்டாச்சு. இதை பாருங்கள், இதை ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு துணியை வச்சு துடைச்சி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பிசு பிசுப்பு தன்மை பயங்கரமாக இருக்குது. ஆனால் போகுது சாரா, பரவாயில்லையே. ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் ஆயிடுச்சே. ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாம், இன்னும் குறைச்சி பார்க்கலாம். எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருவோம் முதல்ல. ஏன்னா இங்கே வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நானே தான் கேமரா கையில் வச்சுக்கிட்டு நானே தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ கிளியராக வராதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே, சூப்பர் சூப்பர். ஃப்ரண்ட் போர்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்க்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதை போட முடியாது, இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு நேர்மையாக காமிக்கிறேன் எந்தளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு. அந்த பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் துணியை வச்சு துடைச்சோம்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும், கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு வரும். ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, போட்டு உடனே கூட துடைக்கலாம். பட்டு நான் துணியை வச்சு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கும்ல, அதை வச்சு லேசாக தேய்ச்சிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணால் கூட ஈஸியாக போயிடும்னு நினைக்கிறேன். துணியிலையும் கிளியராக போகுது, இருந்தாலும் அந்த துணியில் அந்த எண்ணெய் பிசு பிடிக்குது. ஒட்டும் போது நம்ம வேறு துணியை மாற்ற வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் உள்ள ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரப்பரை வச்சுட்டு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம்
துணியை வச்சு துடைச்சிட்டிங்கன்னாக்கா அதிகமான துணி உங்களுக்கு தேவைப்படாது. நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிடுவோம். ஸ்ப்ரே பண்ணிட்டு வேறு ஒரு துணியை வச்சு தான் துடைக்கணும். எவ்வளோ போய் பாருங்கள், இந்த பாருங்கள் பட்டை மாதிரி வருது வெளியே பாருங்கள். ஐயோ, இது எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகுது, க்ளீன் ஆகுது. சூப்பராக போகுது. ஓகே, ஒர்த்தபிள் தான் ப்ராடக்ட்டு. ரேட்டிங் கொடுக்கலாம். இருந்தாலும் பார்ப்போம். இன்னும் ஸ்டவ் க்ளீன் பண்ணணும், பர்னர் க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரேட்டிங் கொடுப்போம். திரும்ப ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். க்ளீன் ஆயிடுச்சு, இருந்தால் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சு. இருந்தால் இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த சைடு பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக அப்படி பால் அடைஞ்ச மண்டபம் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு இப்போ புதுசாக போடும்போது டிவி பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆயிடுச்சு, க்ளீன் ஆயிடுச்சு. சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு விட்டு இப்படி பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஒரு பாட்டிலில் ஒரு மூடி அளவுக்கு ஊற்றி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். கிச்சனில் வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது, க்ளீன் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை பார்ப்பேன் எப்படின்னா. அதே மிக்ஸ் பண்ண மஸ்க்கு தான். அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை ஒரு துணியை வச்சு துடைச்சி பார்ப்பேன். எல்லாமே ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைன்னா ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம ஒரு தடவை தேய்ச்சிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணோம்னா நீட்டாக க்ளீன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து சும்மா ஒரு துணியை வச்சு தான் துடைக்கிறேன். ஓகே, இதுவும் க்ளீன் ஆகுது. இந்த பர்னர்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிளாக் ஸ்பாட் இருக்குது. கொஞ்சம் ஸ்டவ் புதுசு தான், ரொம்ப நாள் ஆகலை. இருந்தாலும் அந்த ஸ்டவ் எரியும் போது வர்ற இந்த ஸ்பாட் இருக்குல்ல, பிளாக்காக இருக்குது, கருப்பாக இருக்குது எல்லாமே. அதையும் க்ளீன் பண்ணி பார்ப்போம். பட் அது வந்து மஸ்கில் போகுமா இல்லை ஹெச்எஸ்ஆரில் போகுமான்னு தெரில. ரெண்டுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹெச்எஸ்ஆர் 2 பாட்டிலும், மஸ்க் ஒரு பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை முடிச்சுட்டு தான் இன்னொரு நாளைக்கு வந்துட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. பாத்ரூம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வீட்டில் இந்த பிரச்சனை தான் இருக்கும். எல்லாம் அந்த ஒயிட்டாக இருக்கும். டேப் ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உப்பு பூத்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இதை முதல்ல க்ளீன் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி ரேட்டிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு நாளைக்கு வந்துட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, கிளாஸ் டாப்பு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பர்னர் கிளாப்பா அந்த பாருங்கள், இந்த ஸ்ப்ளாக் பாட்டில் பாருங்கள், பிளாக்காக இருக்குல்ல எல்லா ஸ்பாட், அதெல்லாம் போகுதான்னு பார்ப்போம். மஸ்கில் ட்ரை பண்ண வேணாம், ஹெச்எஸ்ஆரில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கேட்டதுக்கு. இந்த பிராஸ் வெண்கல பாத்திரங்கள், அதாவதுங்க இதில் வந்து எந்த லிக்விட் எந்த கரையில் போகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம மஸ்கை முதல்ல க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. மஸ்கை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணுங்க, அதுக்கு போகலை அப்படின்னாக்கா ஹெச்எஸ்ஆர் வச்சு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் மஸ்க்கு போட்டலில் ஹெச்எஸ்ஆரே போட்டு பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, இந்த பாத்திரம் தேய்க்கிற கம்பினார், அதை வச்சு தான் தேய்க்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்போவே தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்னங்கிறது. ரொம்ப கருப்பாக இல்லை, பட் இருந்தாலும் பிளாக் ஸ்பாட் இருந்துச்சு அதிகமாக. போகுது சார், பரவாயில்லையே. இது ரொம்ப ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போவே தொட்டு அப்போவே தேய்ச்சாலே போகுது. சூப்பராக, வெரி குட். கொஞ்சம் பளிச்சுன்னு வந்துருச்சு. இப்போ 4 பர்னு இதே மாதிரி தேய்ச்சி ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே, பெஸ்ட். இவ்வளோ ஈஸியாக போகுதே, எதுலேயும் ஊற வைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. அப்போவே தேய்ச்சி அப்போவே எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப பிளாக் கலர்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த ஹெச்எஸ்ஆர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக. அதே மாதிரி வெண்கல பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட யூஸ் பண்ண. நான் யூஸ் பண்ணலைன்னா நான் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் இந்த டைம். இன்றைக்கி தேய்ச்சா நல்லா போயிடுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒன்று, கம்பெனியில் டீலர் நம்பரை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி வீட்டில் வச்சு விற்றுருவாங்களாம். அது என்ன ப்ரொசீஜர்னு தெரில. நான் டீலர் நம்பரை கேட்டு நான் அதாவது பிஸ்னஸ் எடுப்போம் பார்க்குறேன், அவங்க டீலர் நம்பரே கொடுக்கல. கடைக்கு போனால் கடையிலேயும் டீலர் நம்பர் இல்லை. டீலர் தெரியும் சார், நான் கடை அவர் நம்பர்லாம் தெரியாதுன்ட்டாங்க. ஓகே, ஒன்றும் நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், கிடச்சிருச்சு. நம்ம வீட்டு வேலையை முடிச்சாச்சு தான். பிஸ்னஸை பற்றி அப்புறம் யோசிப்போம். அந்த பாருங்கள், போட்டு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 2 செகண்டு 3 செகண்டு தான். சாரி, நீங்கள் நிமிஷம் எனக்குலாம் போட்டுறாதீங்க, அது என்ன எனக்கு தெரியாது. 2 செகண்ட் 3 செகண்டு, நாங்கள் அதிகபட்சம் 5 செகண்ட் அதில் ஊற வச்சுக்குவோம், எடுக்கலாம். நீங்கள் எடுத்துனா உடனே போயிடுது வேகமாக. தேய்ச்சி பலன்னு வந்துருச்சு பாருங்கள்.
இது டேப் ஃபிட்டிங்க்கு கூட போடலான்றாங்க. ஆனால் பட் ஹெச்எஸ்ஆர் போட்டால் உடனே தண்ணி ஊற்றிடும், இல்லைன்னா பிளாக் ஆயிரும். அந்த கோட்டிங் எடுத்துருந்தாங்க. அதனால் சில்வர் டேப் ஃபிட்டிங்லாம் நீங்கள் வந்து நம்ம மஸ்கை யூஸ் பண்ணுங்கள். டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு மூடியில் 2 மூடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டானாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் சில வீடியோக்களில் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி. பர்னருக்கு வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஹெச்எஸ்ஆர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி குத்து விளக்கு இது எல்லாம் ஹெச்எஸ்ஆர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது 2 தாங்க. அது 2 ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம எல்லாமே வீட்டில் உள்ள அத்தனை கரைகள் எடுக்கலாம். பாத்ரூமாக இருந்தாலும் சரி தான், அது மற்ற ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், எல்லா கரைகளும் எடுக்கலாம். இதில் வந்து உப்பு கரைங்கிறத தவிர பாக்கி எல்லா கரையும் மஸ்கில் போயிடுன்றாங்க. அப்போ மஸ்க்கு முதல்ல யூஸ் பண்ணிட்டோம்னாக்க உப்பு கரையை தவிர பாக்கி எல்லா கரையும் போயிடும். அப்போ மஸ்கிலே கிளியர் ஆகிடுச்சுன்னா விட்டுற வேண்டியது. மஸ்கில் கிளியர் ஆகாத மற்ற கரை இருக்குது அப்படின்னாக்கா உப்பு கரை தான், தண்ணினால் வர கரை. அதை வந்து ஹெச்எஸ்ஆர் போட்டு யூஸ் பண்ணிட்டோம்னாக்க கிளியர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சூப்பராக போயிடுச்சு எல்லாமே. பாருங்கள், பர்னர்லாம் பாருங்கள், எல்லாம் பிளாக் ஸ்பாட் எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக புதுசாகிடுச்சு. ஸ்டவ்வும் புதுசாகிடுச்சு, பர்னர் எல்லாமே புதுசாகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. வெரி குட். கொடுக்கலாம் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். எர்த் மஸ்க் சூப்பர், நல்லாயிருக்கு. பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு க்ளீன் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்னி ஓகே ஆயிடுச்சு, ஸ்டவ் ஓகே ஆயிடுச்சு, பர்னர் ஓகே ஆயிடுச்சு. பாத்ரூம் ஃபிட்டிங், இந்த சிங்கு, இந்த இது என்னது பைப்பு, சில்வர் பைப்பு, இதெல்லாம் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்ப்போம். சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. இதுதாங்க இந்த எர்த் மஸ்க்கு, எர்த் ஹெச்எஸ்ஆர் மாஸ்டருங்க. இதெல்லாம் இது வந்து மாஸ்டர் பீஸ், சும்மா சொல்லக்கூடாது, ஒர்த்தபிள். உடனே கிளியர் ஆகுது, எதுவும் சந்தேகமே கிடையாது. நான் ஒரு 5 ஸ்டார் கொடுக்குறேன் இதுக்கு. மக்கள் யாரெல்லாம் தேவைப்படுதோ அதை வாங்கி உபயோகிச்சு பாருங்கள். பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது, க்ளீன் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போடுறேன்.